ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி ஆக்டிவிட்டி என்னென்னா, சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு காய்கறி இதெல்லாம் வாங்கிறது. அகைன் நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி நம்ம டென்னிஸ் ஸ்டேடியம் போகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த தூரம் போயிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஷன் தாண்டி. ஸோ இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டும் போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ஆஸ்டா அப்படின்றது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ரேட்டுமே கம்மியாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே அங்கே தான் வாங்குறது. ஆஸ்டா ஆல்டி அப்படின்ற ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போய் பேக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். வரும்போது ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு இட்லி அரிசி, உளுந்து இந்த மாதிரிலாம் வாங்கி இங்கே இதுலேயும் கிடைக்கும். நம்ம இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயுமே கூட எல்லா இந்தியன் ஐட்டம்ஸும் கிடச்சிரும். ஏன்னா இங்கே இப்போ அவங்க இருக்கிறத விட, பிரிட்டன்ஸ் இருக்கிறத விட இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக கிடச்சிரும், வெளியே சொல்லிடாதீங்க. மீன்வைல் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து, மேசிவ் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம அஜித்குமார், தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏகே அஜித்குமார். அவங்களோட ரேசிங் கார், அவங்களோட டீம் வந்து இன்றைக்கி ரேசிங் போகுது, அஜித்குமார் சேர்த்து. ஸோ ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட் எனக்கு. சான்ஸே இல்லைங்க. ஐ மீன் அட் திஸ் ஏஜ் அவரோட பேஷனை நோக்கி தான் ஓடுறாருங்க. நான் நிறைய வாட்டி இந்த பேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் லைஃப்பில். என் சேனலோட இதுவே ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்றது தானே. நம்ம என்ன தான் ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் பேஷன் இருந்ததுன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோங்க எப்படியோ. அது எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம். நான் இன்றைக்கி என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது தான் சொன்னேன், 17 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். ஐ மீன் கார்ப்பரேட் ஃபீல்டில் இருக்கேன், இப்போவும் இருக்கேன். பட் அதே சேம் என்னோடய பேஷன் வந்து எப்படியோ என்னை ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்து என்னை நிறுத்துது அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சரி. நம்ம சின்ன லெவலுங்க. ஈஸிலி யூ கேன் டிசைட். பட் அவரோட லெவலில் அத்தனை அமௌண்ட், அவ்வளோ காசு அதெல்லாம் விட்டுட்டு வரணுன்னா மேசிவ் ரெஸ்பெக்ட். எப்பவுமே நான் படித்த ஸ்கூலில் தான் அஜித் படித்தார் அப்படின்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவர் படித்த ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னும்போது வேறு லெவல் ஃபீல். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஆசான் மெமோரியல். 10ஆம் கிளாஸில் அவர் வெளியே வந்திருக்காரு, நான் 12ஆம் கிளாஸில் வெளியே வந்தேன். எனிவேஸ், எக்ஸப்ஷனல் விஷயம். ஸோ அவருக்கும் அவர் டீமுக்கும் விஷிங் யூ ஆல் குட் லக். ஹோப் தே மேக் வெல். அண்ட் அவர் வந்து சினிமாவும் விட போகிறதில்ல. அவர் சூப்பராக சொல்லியிருக்காரு, இந்த 6 மாத கேப்பு சீசனில் வந்து படம் நடிக்கிறேன் அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இங்கே தொடர்ந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஜென்ரலாக வந்து அங்கே இருக்கும்போது ரொம்ப இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எல்லா படமும், நான் இது முன்னாடி சொல்லியிருப்பேன், எல்லா படமும் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை அந்த படத்துக்குள்ளே போட்டுட்டு, அதாவது நம்ம ஊர் காலிவுட் ஸ்டார்ஸ் ஒரு கேரக்டரை போட்டு வச்சு தான் அந்த படத்தை பார்ப்பேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய படத்தில் வந்து நமக்கு வந்து இந்த கை வலிக்குது. நிறைய படத்தில் வந்து அஜித்தை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஹீ ஹேஸ் அட் எப்படி சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அவரை வச்சு நிறைய படம் எடுக்கலாம். கார் ரேஸு இது மாதிரி வச்சு கூட படம் எடுக்கலாம் நிறைய. நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன், ரஷ் அப்படின்றது. ஒரு உண்மை சம்பவம். 1976 ஃபார்முலா 1 ரேசிங்கில் நடந்த ஒரு 2 மாபெரும் 2 போட்டியாளர், அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி. இன்றைக்கி ஸ்னோ வந்து ஃபுல்லாக ஸ்னோ ஃப்ளேக்ஸாகவே வந்து ஊந்துருக்கு. ஸோ நிக்கி கிளாட் அண்ட் தாமஸ் ஹண்ட் அப்படின்ற 2 டிரைவர்ஸோட கதை சூப்பராக இருந்தது மூவி. எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது இதில் நம்ம அஜித்தை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ஜான் எப்ராமை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஓடும். ஸோ எனிவேஸ்
இப்போ இந்த வீடியோ வந்து அவரை பற்றி இல்லை, கண்டிப்பாக டெஃபினட்டாக இன்னொரு நாள் அஜித்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் 2 பேரை பற்றி பேசணும். ஏன்னா பீக் ஆஃப் தி கரியரில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து 2 பேரும் போகிறாங்க அப்படின்னும் போது மேசிவ் ரெஸ்பெக்ட் 2 பேருக்குமே டெஃபினட்டாக. இன்றைக்கி நம்ம இந்த லேக் வந்து ஃப்ரோசன் லேக்காக தான் இருக்குங்க. மேலோட்டமாக ஐஸாக இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. மேலோட்டமாக ஐஸ், ஆனால் கீழே வந்து தண்ணி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க. ஐயோ இதுக்கு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு ஒரு செகண்டில் போயிருந்தேன்னா அவ்வளோதான். நான் மேலோட்டமாக இன்னும் அந்த தண்ணி ஐஸ் இதுவாக தான் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோயிங்காகவும் இருக்குது. மேலோட்டமாக ஐஸு, இங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த ஸ்னோவே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நல்லா வித்தியாசமாக அந்த சென்ஸ் லைக் ஃப்ளேக்ஸ் தெரியுது நல்லா. நம்ம அந்த ஸ்மைலியில் ஸ்னோன்னு போட்டால் ஒரு ஸ்மைலி வரும்ல, ஆக்சுவலி ஸ்னோ அந்த மாதிரி தான் வருதுங்க. ஆக்சுவலி ஸ்னோவே வந்து அந்த ஸ்மைலி மாதிரி தான் வரும், ஸ்னோ ஃப்ளேக்ஸோட ஸ்மைலி மாதிரி தான் வரும்ன்றது எனக்கு ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு இப்போ கேனடாலேருந்து சங்கர் அப்படின்ற ஃப்ரெண்டு அனுப்பிச்சார் ஒரு வீடியோ. அப்போ தான் தெரிஞ்சுது, ஆமாம் இப்படி தான் இருக்குது போல். அப்போ தான் நாங்களும் ரியலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் கண்ணாடி விண்டோஸ்லலாம் வந்து அந்த மாதிரி ஸ்னோவோட இது மாட்டியிருக்கு. எனிவேஸ் நம்ம இப்போ எடுக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நேராக கட் பண்ணால் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய்டும். ஏன்னா ஒன்று இந்த மாதிரி பிடிச்சிட்டே நடக்குது, கை வலிக்குது. 2வது எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும். நான் இங்கே ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறேன் சாட்டர்டே சண்டே. இன்றைக்கி சாட்டர்டே, பட் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவேன். 10 hours ஒர்க் பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 1 monthல் 130 மணி நேரம் ஓட்டி பண்ணியிருக்கேன். காசு முக்கியம், ஏன்னா இதுதான் என்னோடய கடைசி வேலையாக இருக்கணும் அப்படின்னு தீவிரமாக பிரார்த்தனையில் இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சிடும். எனிவேஸ் ஸோ வரும் பை பை. பசங்க வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி லேக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரோசனாக இருக்குது. நான் இன்றைக்கி அவங்களுக்கு கூப்பிட்டு வரணும்னு தான் நினச்சேன். அவங்களும் கிளம்புறேன்னு தான் இருந்தாங்க. பட் அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு பசங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க அல்பேனியா நாட்டை சேர்ந்தவங்க, பாப்பா மாதிரி 2 பேர். அவங்க பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 8 வயசு, பையன் வந்து என்னோடய சின்ன பொண்ணோட அதோட கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன், 4 வயசு 4.5 வயசு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ ஆல்ரெடி பயங்கர சங்கடம். அவங்களுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் அடுத்த வருஷம் போயிடுவோமே அப்படின்ற பயங்கர ஃபீலிங்ஸ், துக்கத்தில் இருக்காங்க. போகாதீங்கன்றாங்க. என்ன அப்படின்னா அந்த பசங்க வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எங்கள் பசங்க கூட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ஃபோனு டிவி இப்படி தான் இருந்திருக்காங்க போல். இப்போ அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, உங்கள் பசங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க டிவி பார்க்குறதே இல்லை, ஃபோன் நோண்டுறதும் கிடையாது, ஃபுல் டைமாக வந்து அவங்களுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க, இல்லை எங்கள் பசங்க அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லதில்ல, ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாங்கன்னா நல்லது தான். இப்போ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஐஸ் இருக்குது கீழே, பட் அதை விட இந்த ஸ்னோவே வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி தான் விழுந்திருக்கு. அதாவது அந்த ஒயிட் தூவல் மாதிரி ஃபுல்லாக ஆகிருக்கு இந்த மரத்துக்கு மேலெல்லாம். ஆனால் அது வந்து குளிரெல்லாம் மாட்டேங்குது. தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி பவுடராக நம்ம கைக்கு வருது. இதுவுமே வந்து லேக் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகிருக்கு. பார்த்துனா நல்லாந்துருக்கும். இதைத்தான் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்னோ வந்து ஃப்ளேக்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி பவுடராக எடுத்தாலும் இது ஏதோ சில்லுன்னெலாம் இல்லை. அது என்னென்னு தெரியல. எந்த மாதிரி நல்லா சூரியன் இருக்குது. இப்போ நான் எங்களோட கூகுளில் எப்படி காட்டோம்னா -5 சன்னி அப்படின்னு காட்டும். சன்னு இருக்குது ஆனால் -5. செம்ம இல்லை, ஃபன் இல்லை.
இந்த டெம்பரேச்சருக்கும் குளிருக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். எனிவேஸ் நம்ம இந்தியன் க்ரோசரி வந்துட்டோம். இது இங்கே அரிசி எல்லாம் வாங்கணும், இட்லி அரிசி அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோம். ஏன்னா நடந்தே போயிடலாம், பட் இந்த ட்ராலி வந்து டயர் ப்ராப்ளம். ஸோ வெயிட்டு போட்டுச்சுன்னா அது பெப்பர் பேன் விரிச்சிருது, அந்த டயர் வந்து கழண்டு போயிடுது. அடிக்கடி டயரை மாற்ற வேண்டியதாக இருக்குது. வசூல் ராஜாவில் சொல்கிற மாதிரி அடிக்கடி அந்த அடிக்கடி தான். இது வந்து நாங்கள் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்போம். இந்த ஊருக்கு கோகுலம், இதுதான் நம்ம வந்து வாங்க வந்த இடம். அது பின்னாடி இருக்குது பாருங்கள், எத்தியாட் ஸ்டேடியம். அது கோகுலம்குள்ளே போவோம். பக்கா சவுத் இந்தியன் சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக இதுக்காக மட்டும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓணம் ஃபுட்டுக்கு ஏதோ பொங்கல் செலிப்ரேஷன் மறந்தே போயிட்டேன்ல. நம்ம பொங்கல் வருதுல்ல, அதனால கரும்பு ஃபுல்லாக கரும்பு அரிசி இதெல்லாம் இருக்குது. நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நீ நான் வீடியோ பெருசாக எடுக்க போகிறதில்ல, அப்படியே இதோட காட்டுறேன். இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஆக்சுவலி கிலோ வந்து 7 பவுண்டு அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 110 ரூபா ஒரு பவுண்டு அப்படின்னா 800 ருபீஸ் வருது கிட்டத்தட்ட. ஒரு கரும்பு இல்லை, ஒரு கிலோ 800. சரி வாங்க, நம்ம இட்லி அரிசியும் 2 கரும்பு வாங்குவோம். மட்டை அரிசி வாங்கணும்னு ஆசை இருக்குது. மட்டை அரிசி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸ்லேருந்து மட்டை அரிசிக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. பயங்கர டயட் கான்ஷியஸாக வந்து என் பசங்களை நான் இப்போயே வந்து சில விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால் பாயில்டு ரைஸ்லேருந்து மட்டை ரைஸ்க்கு மூவ் ஆகிறோம். அதில் இன்னும் நிறைய சத்துக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பிரிஞ்சால் இருக்குது, பூ, வேப்பிலை, முருங்கைக்காய், சீக்கிரம் நெல்லிக்காய் வாங்கலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்க. கண்டிப்பாக ஆஸ்டா போக முடியாது, ஆஸ்டாக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ இதுவே ஃபுல்லாக இருக்குது. அரிசி மூட்டை 2 10 இட்லி அரிசி 10 கிலோ. ஏன்னா 2 வாங்கினா 5 பவுண்டு எக்ஸ்ட்ரா கம்மி. 5 பவுண்டுன்றது 600 கம்மி. ஸோ டெஃபினட்டாக 2 வாங்கிடலாம். சோயா வாங்கலாமா? சோயா பசங்க சோயா ஒன்று, மட்டரி, இது பூஜை சாமான்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பொங்கல் வந்து ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. எல்லாம் கரும்பு கொஞ்சம் வாங்கிடலாம். எல்லாம் பூஜை சாமான்கள். ஐயப்ப மாலையிலேருந்து ஐயப்ப ட்ரெஸ்ஸு வரைக்கும் இருக்குது எல்லாமே. சபரிமலைக்கு போகணுன்னா போகிறதுக்கு நல்ல முண்டு, வேஷ்டி எல்லாமே இருக்குது. சுவாமியே சரணமையப்பா. இந்த பக்கம் வந்து இந்த பருப்பு தானியங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த இன்ஸ்டன்ட் பொடி, புட்டு, இடியாப்பம், நம்ம ராகி புட்டு பொடி ஒன்று எடுத்துருக்கேன். பசங்க சாப்பிடுவாங்களா இல்லைன்றது பார்ப்போம். இன்னும் இந்த மல்லி பாருங்கள், கொரியாண்டர் சீட்ஸாகவே இருக்குது. பருப்பு வேணும், என்ன வேணும், சிக் பீஸ் வேணும்,
கடலை பீனட்ஸ், இதெல்லாம் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் அந்த ஐட்டம்ஸ். எல்லாமே நொறுக்கு தீனிகள் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நொறுக்கு தீனிகள், நம்ம ஊர் நொறுக்கு தீனிகள் எல்லாம், இதெல்லாம் நொறுக்கு தீனிகள் எல்லாம் எல்லாமே. பாத்திரம் இதெல்லாம் இங்கே இருக்குது. பாத்திரங்கள் எல்லாமே நம்ம ஊர் பாத்திரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இட்லி குண்டா, காசை கரைச்சிட்டாங்க. 60 பவுண்ட் ஆகிடுச்சு. 59.36, அதாவது கிட்டத்தட்ட 6,500 கிட்ட. நம்ம ஊர்லேயே ஆகிடுமா அவ்வளோ தெரியலையே. எனக்கு கை இப்படி தான் பிடிக்க முடியுது ஃபோனை ஒழுங்காக. ஸோ என்னென்ன வாங்கினேன்னா 2 10 கிலோ இட்லி அரிசி நம்ம ஊர் ரேஷன் கடையிலே ஃப்ரீயாக தருவாங்க. மட்டை அரி 10 கிலோ 15 பவுண்டு ஏதோ ஒன்று, 16 பவுண்டு ஏதோ. அப்புறம் சோயா உளுந்து 2 கிலோ, சோயா ஒரு 500 கிராம் அது ஒன்று. அப்புறம் 2 பர்பி முட்டை. அங்கே கரும்பு இருந்தது. கரும்பு கிலோ 7 பவுண்டு அப்படின்னாங்க. ஆனால் கிலோன்றது வந்து அந்த கரும்போட இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு கிலோ போடுறாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, அது தோரணையா, செடி கொடியோடு சேர்த்து போடுறாங்க. அது எப்படி போட்டாலும் செடியே வந்து 1 கிலோ வந்துடுது. அதனால் அது வேண்டான்ட்டு ஆசையாக தான் இருந்தது. இன்னொன்று மாங்காய், ஒரு ஸ்ரீலங்கன் மாங்காய் ஒன்று வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதுவுமே வந்து கிலோ 7 இல்லை கிலோ 9 பவுண்டு ஏதோ சொன்னாங்க. அங்கே ஒரு பீஸ் இருந்தது, ஒரே பீஸ் எடுக்கலான்னு பார்த்தோன்னா 7 பவுண்டுன்னாங்க. 700 ரூபாய் கொடுத்து ஒரு மாங்காய் சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு இதில் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒன்று அதே மாதிரி வச்சுட்டு வந்தேனே. வாங்கணும் தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக காசு ஆகுது. அதனால் வந்துட்டோம். இப்போது வந்து அரிசி 2மே வந்து பார்சல் பண்ண சொல்லிட்டேன், அதாவது டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். அவங்க பொங்கலுக்கு அப்புறம் தான் பண்ண வேண்டாங்க. பொங்கல்னால ஃபுல்லாக பிஸி. அவங்க கரும்பு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. கரும்பு விற்று போகலைன்னா அப்புறமா வருவோம், ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். அப்புறம் மாஸ்டா போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ மண்டக்குள்ளே ஓடுது. ஆஸ்டா வந்து போகலாம். முட்டை வாங்கணும் மெயினாக ஆஸ்டாக் போனால். அங்கே போனால் ரொம்ப தூரம், ரொம்ப பெருசு, அது நடந்துக்கிட்டே இருந்து டயர்டாகிடும். உள்ளே போனால் ஒன்றோட வாங்கி வரமாட்டோம், எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணும். முட்டை மட்டும் வாங்கிட்டு வெளியே வரோன்னா கூட ஓகே தான். என்ன பண்ணலாம், சரி இது வரைக்கும் அது வரைக்கும் நடந்து போவோம். இந்த டயரு கலண்டாமல் இருந்துச்சுன்னா ஆஸ்டா போவோம். ஒரு வாட்டி கலண்டிச்சுனாலும் ஆஸ்டா கட்டு, ஓகேவா? வாங்க போவோம். இங்கே இப்போ அந்த கடையில் பார்த்த ஐட்டம்ஸில் எந்த ஐட்டம் வந்து ஷாக்கிங்காக இருந்தது உங்களுக்கு, இந்த ஐட்டம்லாம் இங்கே கிடைக்குதா அப்படின்றது. இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த ஐட்டம்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்டுன்றதும் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ஐட்டம் அங்கே கிடைக்குமா ப்ரோ, அந்த ஐட்டம் இங்கே கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேளுங்க. நான் சொன்னது ஐட்டம்ன்றது வந்து காய்கறிகள், க்ரோசரிஸ், அதை பொறுத்து சொல்கிறேன், அதை ரிலேட் பண்ணி சொல்கிறேன். ஐட்டம்ன்றது ஐட்டமை பற்றி சொல்லலை. ஸோ ஐயோ அந்த சைடு ஃபுல்லாக ஐஸாக இருக்குது, நல்லா இல்லை. இந்த சைடு போகிறேன். என்னங்க கலண்டு போகல, நானும் கலண்டுறோம். அதுக்காக போக வேணான்னு பார்த்தேன். இன்னொரு 100 அடி தான் இருக்குது. கலண்டுக்கலன்னா லெஃப்ட் எடுத்து ட்ராம் பிடிச்சி அதுக்காக போவோம். வீல் கலண்டுக்கலைங்க, அதனால் ஆஸ்டா போகிறேன். ஸோ போய் முட்டை மட்டும் வாங்கிட்டு வரணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொதுவாக நாங்கள் ஆஸ்டா போனோம்னா நடந்துக்கிட்டே இருப்போம். உள்ளே அவ்வளோ பெருசு அது. ஸோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எப்படி நடக்கிறதுக்கே வந்து, அதாவது நான் இந்த கேலரி கவுண்ட்டு, ஸ்டெப் கவுண்ட்லாம் எடுக்கிறதுனா அங்கே போயிடுவேன். நம்ம ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே 10,000 ஸ்டெப்பு வந்துடும் காலைல. அவ்வளோ நடந்திருப்போம். 4-5 கிலோமீட்டர் நடந்திருப்போம் அந்த அளவுக்கு. இன்னும் நாய் கல் ஓடி வருது. ஐயோ சாமி, என்ன நாய் அது? பக்கு தான். ஆனால் பக்குக்கு கண்டு தனியாக ஓடி வருது. இந்த மாதிரி வராது இங்கே. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நான் அப்படி போகிறது இல்லை, ஏன்னா போய் வேலை செய்யணும், லாகின் பண்ணோம்.
அதனால் பொறுப்பாக வெறும் முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வரும். உங்களுக்கு ஆஸ்டா டூர் இன்னொரு நாள் காட்டுறேன். நேற்று வந்து பேட்மிண்டன் ஆட போனேன். பேட்மிண்டன் ஒரு கேம் வந்து எப்போவுமே வந்து நான் தெரியல, எப்போவுமே வந்து ரொம்ப அவாய்ட் தான் பண்ணியிருக்கேன். அவாய்ட் பண்ணதுன்றதை விட அவ்வளோ ரேராக தான் ஆடிருக்கேன். ரெகுலராக ஆடினது கிடையாது. கேம் பிடிக்காதுன்றதுனாலாம் இல்லை, எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் பாருங்கள். இந்த ஃபோனே வந்து ஒரு நிமிஷம் மேலே என்னால் ஃபோனே வந்து இப்படி கையில் பிடிச்சி நிற்க முடியாது. பயங்கர ஷோல்டர் பெயின் இருக்குது எனக்கு. அதனால் அந்த கேம் அவ்வளோ ஆடினதில்லை. பட் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஃப்ரைடே போய் ஒரு 2 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அது சூப்பராக இருக்குது. போன ஃப்ரைடே போனப்போ நாக்கு தள்ளிச்சு. எனக்கு வந்து எடுக்கலாம் முடியல, ஓட முடியல, கவர் பண்ண முடியல. நான் என்னமோ டென்னிஸ் தான் கஷ்டம், ஓடி கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேட்மிண்டன் சின்ன கோர்ட்டாக இருந்தாலும் அந்த பேஸில் போய் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஐயோ கை வலிக்குது பயங்கரமாக. உட்காந்துக்கிறேன். நேற்று வந்து கவர் பண்ணுறதை விட டைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நான் வந்து ஓரளவுக்கு ஆட ஆரம்பித்தாலே குதிச்சு ஆடிடுவேன். பறந்து ஆடுவேன் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி பறந்து ஆடினேன். ஒரு வாட்டி அப்படி மாதிரி அந்த மாதிரி பறந்ததில் சுண்டு வரல பேட்டோடு சேர்த்து கிரவுண்டில் அடித்து கொஞ்சம் வெள்ளம் வலிக்குது இப்போது. எனிவேஸ் ட்ராமுக்கு வெயிட் பண்ணுறோம். 2 நிமிஷம் இருக்குது. ஆஸ்டாவில் போய்ட்டு கண்ட்ரோல்டாக முட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? கண்ட்ரோல்டாக ட்ராம் வந்து இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள் பின்னாடி ஆஸ்டாச்சு எத்தியாட், மான்செஸ்டர் சிட்டியோட ப்ராக்டிஸ் ஸ்டேடியம் நினைக்கிறேன். அது அந்த பக்கம் எத்தியாட் ஸ்டேடியம். இதுக்கு நடுவில் வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அங்கே நம்ம அகாடமியில் வேலைக்காரங்க பிரச்சனை. நமக்கு நிறைய பேர் கேட்குறது, இங்கே இருந்துட்டு எப்படி அங்கே மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு. கஷ்டம்தான், உண்மையிலே கஷ்டம்தான். அதுலேயும் கரெக்டான வேலைக்காரங்க இருந்தால் நல்லது தான். நான் ஏன் இப்போ பர்டிகுலராக இப்போ சொல்கிறேன்னா, இப்போ கரெக்டாக எனக்கு இந்த பிரச்சனை ஓடுது. அதே டைமில் இப்போ நான் வந்து இந்த கடையில் இப்போ இந்த இந்தியன் சூப்பர் அந்த க்ரோசரிஸில் வாங்கும்போது அவங்க எப்படின்னா, நம்ம வந்து 10 பவுண்டுக்கு வாங்கினா போதும்னு நினச்சாலுமே அவங்க அது பேசி சாமர்த்தியமாக பேசி நம்மளை வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வச்சுருவாங்க. அதுதான் வந்து ஒரு வேலைக்காரன் பண்ண வேண்டியது. நம்ம எவ்வளோ சாமர்த்தியமாக நம்ம வாய்ப்பேச்சு இருந்ததுன்னா நம்மளால் கஸ்டமரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். பிரெயின் வாஷிங் கிடையாது, இது வந்து கஸ்டமரை ஏமாத்துறதுன்றது கிடையாது. இது பேர் அந்த ஒரு பொருள் வேண்டான்னாலும் நம்மளை அப்படி யோசிக்க வைப்பாங்கள்ல. இப்போ நான் 10 கிலோ அரிசி இல்லை 10 கிலோ இட்லி அரிசி, 5 கிலோ மட்டை அரிசி வாங்கணும் தான் போனேன். 10 கிலோ வாங்காதீங்க, 5 கிலோ வாங்காதீங்க, 10 கிலோவில் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு என்ன உடனே கால்குலேட் பண்ண தோணும். நம்ம மண்டை வந்து உடனே கால்குலேட் பண்ண தோணும். ஓகே, இது இப்படி தானே, இது இப்படி தானே, லாபமானு கேட்டால் லாபமா அப்படின்னு சொல்கிறது தெரியல, நஷ்டமானு கேட்டால் நஷ்டம் இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா 5 கிலோ இருந்தாலும் 10 கிலோ இருந்தாலும் நம்ம அது எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் தான் எடுக்கும் அது முடிய. அண்ட் நமக்கு திரும்ப இன்னொரு வாட்டி அது வரணும்னு தேவையில்லை. அதனால் எனக்கு தெரியல, காசுமே பெரிய லாபம் தான். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அந்த ஸ்மார்ட்னஸ் தான் நான் பார்க்குறேன் இதில். ஸ்மார்ட்னஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எம்ப்ளாயி. அதனால் அந்த ப்ராடக்ட் அவங்க வந்து பட்டுன்னு விற்று தள்ளுறாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் 2 பேர் எனக்கு கிடச்சா நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ் வாங்க ஆஸ்டாக் வந்துட்டோம். ஆஸ்டா வந்துட்டோம். நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், முட்டை மட்டும்தான். ரொம்ப பெருசு இது. ஆனியன் வாங்க சொன்னான், முட்டை மட்டும் கிடையாது. ஆனியன் வந்து சாக்கில் வாங்க சொன்னான். என்னால் இந்த க்ளவ் போட்டு ஆன் ஆஃப் பண்ண முடியலங்க ஃபோனை. இந்த சாக்கு பை வாங்க சொன்னான். இந்த சாக்கு பை வந்து ஆனியன் சாக்கு பை. அது இங்கே விலை கம்மி. அதாவது என் ஒய்ஃப் வந்து எப்படின்னா, பாவம் என்னை விட அதிகமாக இந்த விலை எது கம்மி, விலை எது அதிகம், எங்கே கிடச்சா அதிகம் சொல்ல. முட்டை இந்த ஆனியன்லாம் வந்து இங்கே விலை கம்மி, அதனால தான் இங்கே வந்து வாங்குவாள். ஸோ இதை வேறு தான் வாங்கணும். வெஜிடபிள்ஸு வேண்டாம் இப்போதைக்கு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் பட்டுன்னு ஓடிடுறேன். இது மட்டும் வாங்கிக்கலாம். முட்டையும்
சிக்கன்லாம் ஏதோ வாங்கி வச்சுருக்கா. ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன் வாங்க. பட் இதெல்லாம் வாங்கி இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன்னு தெரியல. இடம் கரெக்டாக பத்தணும். முட்டை பேகுக்குள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த சிக்கன் அதோட இடம். பாதிக்கு மேலே காலியாக இருக்குது. இன்னும் காலி பண்ணி போகிறாங்களா இங்கேருந்து? ஏன் காலியாக இருக்குன்னு தெரியல. கரும்பு சுகர் கேன் இங்கே இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே இருந்தால் வாங்கிக்கலாம், கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. முட்டையிலேயே நிறைய முட்டை இருக்குது. இது வந்து 15 ஃப்ரீ ரேஞ்சு முட்டை 4 பவுண்டு. இதை விட கம்மியாக ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வாங்க போகிறோம். இது ஃபுல்லாக பீஸா அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ரெடிமேட் மீல்ஸ் ஐட்டம். ஃபுல்லாக இந்த க்ரீமு அதுக்குண்டான ஐட்டம்ஸு. இங்கே ஒரு முட்டை ரேஞ்ச் இருக்கும். இது ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அதனால் அப்பா ஒரேடியாக முடிச்சிட்டோம். 2 முட்டை, அதாவது 2 முட்டை இல்லை 2 கேஸ், 24 முட்டை ஒரு முட்டை ஒரு கேஸில். ஸோ 48 முட்டை. அப்புறம் என்னடா அவ்வளோ முட்டை சாப்பிட்றீங்கன்னா, ஆமாம் ஃபேமிலியாக கொஞ்சம் ஃபேமிலியாக இல்லை, நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றேன். பசங்களையும் இப்போது டெய்லி ஒரு 2 முட்டையாவது சாப்பிட வைக்கிறோம். அடுத்தது வருவோம். வேறு என்ன வாங்கினோம்? கோகோனட் வாட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு 1 லிட்ரு. அப்புறம் அதுதான் வாங்கினேண்ணே. அப்புறம் இது வெங்காய மூட்டை ஒரு 300 ரூபா. அதாவது ஆக மொத்தம் ஒரு 12 பவுண்டு வந்தது. 12.5 பவுண்டு வந்தது. அதில் 10% டிஸ்கவுண்ட்டு போக 1% 1 பவுண்டு போயிடுச்சு. ஸோ 11.5 பவுண்டு ஏதோ கட்டினேன். 1.25 ஆயிடுச்சு இப்போவே. அத்தி வெயிட்டு தூக்கிடுச்சு. இப்போ பேக் ஃபுல்லாக வெயிட் ஆகிடுச்சு. ட்ராமில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு பார்ப்போம். பஸ்ஸுனால் 2 பஸ்ஸு பிடிக்கணும். ட்ராம்னா இறங்கி ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால் நம்ம வந்து பஸ்ஸே ட்ரை பண்ணிவிடுவோம். வெயிட்டு மட்டும் இல்லை, போய் வேலை பண்ணணும். இந்த வீலு கீன் சவுண்ட் வந்து எப்போ கலந்துக்க போகுதுன்னு தெரில. இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அதாவது அப்பா நானும் ஒரு 10-15 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சம்பாதியன்றது எதுவுமே கிடையாது. நம்ம செலவு ஃபுல்லாக இது தாங்க ஆகுது. ஸ்போர்ட்ஸ்லேயும் சாப்பாடுலேயும் தான் செலவு ஃபுல்லாக. எனிவேஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்போயாவது என்றைக்காவது ஒரு நாள் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். இதை இங்கே முடிச்சுக்கலாம். கை பயங்கரமாக ஷோல்டர் பயமாக இருக்குது. நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லா இருப்போம். பாய்.